ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிக்காரங்களுமே கடைசி 10 நாட்களில், அதாவது இந்த வருடம் முடியக்கூடிய கடைசி 10 நாட்களில் என்ன மாதிரியான அமைப்புகளை பெற போறீங்க, சாதகமான பயன்களை பெற என்ன செய்யணும், பாதகமான விளைவுகளை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு இந்த 3 ராசிக்காரங்களுமே பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிக்காரங்களுமே பாருங்கள், வெள்ளிக்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் இஷ்ட தெய்வமாக இருந்தால் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை தினம்தோறுமே உங்களோட வீட்டில் செய்யுங்க. வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்குவது மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதன் மூலம் நீங்கள் பெறலாம். நாம் இப்போ முதல்ல மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 10 நாட்களில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன மாதிரி அமைப்பை கொடுக்கும், அதுக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பாருங்கள், மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் பாருங்கள் சூரியன், செவ்வாய் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் நீங்கள் இந்த வாரம் நிதானத்தை கடைபிடிச்சா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெறலாங்க. உங்களோட பேச்சில் கோபம் இருக்கும், ஆனால் கோபத்தை தவிர்க்க பாருங்கள். சில சிக்கலான பிரச்சனைகளில் கூட நீங்கள் கோபத்தை தவிர்ப்பதன் மூலம் சுமூகமான முடிவை பெறுவீங்க. சூரிய பகவான் சஞ்சாரத்தால் மன தடுமாற்றம் நீங்கும். தொழிலில் மற்றும் உங்களோட வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுங்க. நன்மையும் நல்ல ஒரு பணவரவையும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக பெறுவீங்க. அதே போல் எதிர்பார்த்த அனைத்து தேவைகளுமே பூர்த்தியாகும் யோகத்தை நீங்கள் உண்டாக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட வேலையில் கவனமாக செயல்படுறது நல்லது. வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க அந்த முயற்சியை கொஞ்ச காலம் தள்ளி போடுங்க. இதனால் நல்ல ஒரு பலனை தான் பெறுவீங்க. குடும்பத்தில் பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை அவ்வப்போது தலை தூக்குற மாதிரியே இருக்கும். எல்லோரையுமே அனுசரித்து போங்க. எல்லோரையும் அனுசரித்து போவதால் நன்மையை நீங்கள் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உருவாகலாம், கவனமாக இருங்க. உங்கள் உறவினர் வருகையால் உங்களோட வீட்டில் மன வருத்தம் ஏற்படலாம். அதனால் அவங்க சொல்கிறது பெரும்பாலும் நீங்கள் காது கொடுத்து கேட்காம இருக்கிறது நல்லது. மேலும் ஒரு சில மேஷராசி அன்பர்கள் பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்களில் ஏற்பாடு செய்வீங்க. இந்த சுபகாரிய நிகழ்வு நிம்மதியை தரும். பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் பெரும்பாலும் அதிகரிக்கும் யோகம் உண்டாகி இருக்குன்னு கூட சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தீர ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறது நல்லது. தீர ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடுங்க. மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகம், உபகரணம் இதெல்லாம் கிடைக்கும். தேவையான நேரத்தில் தகுந்த உதவி கிடைக்க பெற்று நன்மையை பெறக்கூடிய யோகம் மேஷம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கடன் பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களோட செயல்களில் இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமான போக்க கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான சில செலவுகள் வரலாம். போட்டிகள் தொல்லை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பணி சுமை குறைந்து காணப்படுவீங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் வேலையில் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த நோய் பாதிப்பு தீரும். அவங்களோட நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. இந்த மேஷராசி அன்பர்கள் குல தெய்வத்தை வணங்கி வருவதால் இழுப்பறியான காரியத்திலையுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. மனக்கவலை உங்களை விட்டு நீங்கும். அதுக்கப்புறம் ரிஷபம் ராசி. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இந்த கிரக நிலைகள் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. அடுத்தவங்க கிட்ட போய் உதவி கேட்டுட்டு இருந்த நிலைமை மாறும். நீங்கள் போய் இப்போ அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போனால் கூட வில்லங்கம் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
மனதில் ஏதாவது குறை இருக்கிறது போல தோன்றும். புதிய நபர்கள் எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணும். எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும் பொழுதும் கவனமாக பேசி பழகணும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் உருவாகுது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் அதிகரிக்கும். பெரும்பாலும் போட்டிகள் விலகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக இருந்த இழுப்பறியான காரியத்தை கூட சிறப்பாக செய்து முடிச்சு நன்மையை பெறுவீங்க. பணி நிமித்தமாக வேலையில் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். குடும்பத்தில் இதமான சூழல் உருவாகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்குது. குழந்தைகள் மூலம் நல்ல ஒரு நிம்மதி பிறக்கும். இந்த கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பிள்ளைகள் கிட்ட கவனமாக எதையுமே எடுத்து சொல்லுங்க. பூர்வீக சொத்துக்களால் இருந்த பிரச்சனை பெரும்பாலும் தீரக்கூடிய யோகம் இருக்கு. உங்களோட காரியங்களில் இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். பண வரத்து திருப்தி தரும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கான காரியங்களை சிறப்பாக சாதனையாக செய்து முடிப்பீங்க. மாணவர்கள் உங்களோட பாடங்களை படிக்க கவனமாக திட்டம் போட்டு படிக்கணும். சக மாணவர்களோட ஒத்துழைப்பு சரியான வாய்ப்பை கொடுக்கும். சாமர்த்தியமாக பேசி உங்களுக்கு தேவையான அனைத்து காரியத்தையுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவு குறைவும். எடுக்கும் காரியங்கள் எல்லாத்துலேயுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி மேல் வெற்றியை பெறுவீங்க. நீங்கள் அனைத்து வகையிலுமே நன்மையை பெறணும் அப்படின்னா பரிகாரம் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நவகிரகத்தை வணங்கி வருவதால் எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு இருக்கும் மனக்கவலை தீரும். அதுக்கப்புறம் மிதுன ராசியில் பாருங்கள், மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இந்த கிரக நிலைகள் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் காலம் தாழ்த்தாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே உடனுக்குடன் செய்து முடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. நெருக்கடியான நிலையுமே உங்களை விட்டு விலகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளை பெரும்பாலும் இந்த வாரம் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. பணப்புழக்கம் திருப்தி தரும் வகையில் அமையும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல நடக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரித்து பேசுறது நல்லது. லாபம் குறைவது போல இருந்தாலும் பண வரவு திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் உழைப்பு வீணாகாமல் பார்த்துக்கோங்க. கண்ணும் கருத்துமாக செயல்படணும். மேல் அதிகாரிகள் கிட்டேயுமே கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும். கோபத்தை பெரும்பாலும் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டேயுமே தேவையில்லாமல் வாக்குவாதமோ சண்டை சச்சுரவுகளோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கோபமாக பேசுவதை தவிர்த்து இதமாக பேசுங்க. இது நல்ல ஒரு சூழலை உருவாக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் உங்களுடைய எதிர்கால நலன் பற்றி சிந்தித்து செயல்படுங்க. அதே போல் உங்களோட உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்க பாருங்கள். வெளியில் நீங்கள் திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். அப்பொழுது கைப்பொருட்களை ரொம்பவுமே கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே நெருக்கடியான நிலை ஏற்பட்டு நீங்கும். அதை திறமையாக கையாண்டு நன்மையும் பெறுவீங்க. அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உருவாகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் யோகம் பிறக்குது. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுது. பாடத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல் நல்ல தகவலாக மாறும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த ஒரு பிரச்சனைகளையுமே நீங்கள் எளிதாக தீர்த்து சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகளுமே இப்போது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து விரைவில் உங்களோட கை சேரும். வம்பு வழக்கு இந்த நிலை மாறும். உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அந்தஸ்து உயரும் யோகம் பிறக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், திருவாதிரை நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் தங்கு தடை இருந்தால் அது எல்லாமே நீங்கும். தொழில் வியாபாரம் திருப்தி தரும் வகையில் சிறப்பாக நடக்கும். உங்கள் பார்ட்னரோட ஒத்துழைப்பு கூட சிறப்பான உயர்வு கொடுக்கும். இதனால் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். உங்களோட முயற்சி எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கடிதம் மூலம் வரும் தகவல் நல்ல தகவலாக இருக்கும். வர வேண்டிய பண வரவுமே சீராக கிடைக்கும். பெரும்பாலும் கஷ்டங்கள் குறைந்து காணப்படுவீங்க. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய அலைச்சல் இருந்திருக்கும். இப்பயுமே அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக எப்பாடுபட்டாவது சிறப்பாக செய்யுங்க. அதற்கான அங்கீகாரத்தை கட்டாயம் இப்போ பெறுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான பலன்களும் இப்போ கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதகமான பலனையும் நன்மையும் பெறக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சாதகமான பலனை பெறவும் பாதகமான விளைவுகளை தவிர்க்கவும் பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானையும்
பெருமாளையும் வணங்கி வருவதால முன்ஜென்ம பாவம் நீங்கும், குடும்பத்தில் சுபிக்ஷமான சூழல் உருவாகும். பெரும்பாலும் பாருங்க, மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிக்காரங்களுமே முருகப்பெருமான் எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ அதுபோல் நீங்கள் முன்ஜென்ம பாவத்திலிருந்து நீங்கணும் அப்படின்னு நினச்சா புதன்கிழமையில பெருமாளை வழிபடுறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க, நன்மை கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் வந்து சேரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த 3 ராசியில் ஏதாவது ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.